அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ், ட்ரெயின் சென்ஸ், கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை, இன்றைய பேச்சாளர், இன்றைய பயிற்றுனர், அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மயிலாடுதுறை சொந்த ஊராக கொண்ட இவர் பயிற்சி துறையில் ரூபிகான் போன்ற பல முன்னணி பயிற்சி நிறுவனங்களுக்கும் நேரடியாக பள்ளி, கல்லூரி, பெருநிறுவனங்கள் போன்ற அமைப்புகளுக்கும் பயிற்சிகள் வழங்கி வரும் நபர் இவர். சமீப காலமாக நான் முதல்வன் என்ற திட்டத்தின் கீழே பல மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி வரும் நபர். மேலும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலராகவும் மனநல ஆலோசகராகவும் பல சர்வீஸை வழங்கி வரும் நபர் இவர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான சுஜாதா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் மேம். ஆடிபிளா இருக்கு சார்? am I audible? ஹலோ, கேக்குது. நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே, சூப்பர். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த செஷன்ல நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாகவும் ஆஸ் அ கெஸ்டாகவும் இருக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி. மங்கையராய் பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்ற ஒரு கூற்றை வைத்து நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ரொம்பவே ப்ரௌடா இருக்கு, பெண்ணா இருக்கிறதா இருக்கட்டும். இன்னைக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கீங்க அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நற்புலரிலே நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி இருக்கும்போது பெண் நேற்று இன்று நாளை ரொம்ப நல்ல அற்புதமான டாபிக்கா தான் இருக்கு. நேற்றா இருந்தாலும் சரி, இன்னைக்கா இருந்தாலும் சரி, நாளைக்கா இருந்தாலும் சரி, எப்பயுமே பெண்ணுக்கான இடம் சிறப்பான ஒரு இடம்தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பெண்கள் அதை உணரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னோடதுன்றதை விட எங்களை மாதிரி உள்ள சில பெண்களோட ஆசையுமா இருக்கு. நாங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது கூட சுதந்திரம்லாம் வந்துடுச்சு. அந்த சுதந்திரத்தை நம்ம இப்போ பெண் அப்படின்னாலே அவங்க ஃப்ரீடமா இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் எப்பயுமே நம்ம பாக்குறோமே தவிர, அந்த சுதந்திரத்தால பாதுகாப்பா இருக்கோமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆண்கள் கிட்ட கேட்கறத விட பெண்கள் நம்ம கிட்ட நம்ம கேட்டுக்கணும் அப்படின்றதான் நம்ம கவனமா இருக்கணும். அப்ப சுதந்திரமா இருக்கோம் தான். சுதந்திரம் நமக்கு எப்பயுமே கொடுத்துட்டாங்க தான். நம்ம அதை எடுத்துக்கிற விதம் தான் நம்ம இந்த காலகட்டத்துல சரியா இல்லாத மாதிரி சில விஷயங்களால இப்போ மீடியால நிறைய விஷயங்கள் நேற்றைய விட இன்னைக்கு ரொம்ப நிறைய பெண்கள் இப்போ ஒரு பையன் ஆர்த்தி, இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. அந்த ஒரு சின்ன குழந்தைய ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மத்த எல்லாரும் ஒரு விதமா பாக்குறாங்க அப்படின்னா, நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நம்ம அந்த சூழலை அமைச்சு கொடுத்திருக்க வேண்டாமே, அதுக்கு காரணம் நம்மளும் தான் அப்படின்ற மாதிரிதான். ஒரு ஆணால இப்படி ஆயிடுச்சு, இல்ல ஒரு 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 மனித இந்த சமுதாயத்துல ஒரு மனிதனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்து இது எதுக்காக ஆனது, அதுக்கு காரணம் என்ன, அது காரணம் அந்த பையனை தண்டனை கொடுக்கறதுனாலயோ இல்ல இதுக்கப்புறம் அடுத்தது நடக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அப்படின்றது நடக்காம அப்ப இருக்கணும் அப்படின்னா
அந்த காலத்துல எதுக்காக பெண்ணை வந்து வெளியில விடல அப்படின்னா, உடல் ரீதியா வந்து அவங்களால சில விஷயங்களை என்னதான் நம்ம ஆண்கிட்ட வந்து நம்ம போட்டி போட்டா கூட, நம்ம ஏன் போட்டி போடணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது. ஏன்னா போட்டி போடுறதுக்கு அவசியமே கிடையாது. எதுக்காக நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்களோட நம்ம எதுக்காக போட்டி போடுவோம்? இல்ல அவங்கள விட நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த எதுக்காக சொல்லுவோம்னா, நம்ம அவங்கள விட ஒரு படி ஸ்டெப் கம்மியா இருக்கும்போதோ, இல்ல நமக்கு அந்த எண்ணங்கள் வரும்போது தான் நம்ம வந்து ஒருத்தவங்களோட போட்டி போடுறதா இருக்கட்டும், அவங்கள விட நம்ம முதன்மையா இருக்கணுன்ற எண்ணமே வரும். ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து அத வந்து எடுத்துறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத கண்டிப்பா வந்து நம்ம அத எடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஆண விட வந்து பெருசோ, சின்னதோ கிடையாது. ரொம்ப பெண் வந்து ஒரு சிறப்பானவள் தான். ஏன்னா அந்த தாய்மைய வந்து பெண்ணால மட்டும் தான் குடுக்க முடியும். அப்ப அந்த ஒரு கடவுள் மாதிரி ஒரு நம்ம போய் கடவுள் கூட நம்மளுக்கு வந்து உயிர் குடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கடவுளுக்கும் மேல நம்ம வந்து ஒரு உயிர குடுக்கணும் போது, நம்ம எவ்வளவு ஒரு மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பெர்சன் அப்படின்றத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுட்டோம்னா, நமக்கு இந்த அடிமைத்தனம் ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல இருந்தே அந்த காலத்து புராண வரலாறுல நம்ம பார்த்தா கூட, நலன் தமயந்தியா இருக்கட்டும், நலன் வந்து தனியா அந்த காட்டுல விட்டுட்டு போனதா இருக்கட்டும், ராமன், சீதை அந்த சந்தேகப்பட்டு தீக்குளிச்சதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே எப்படி இருக்கு? திரௌபதி வந்து அந்த ஆடைய இது அந்த அந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் கூட, அந்த இடத்துல பெண்ண வந்து எப்படி சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னா, மன்னிக்கிற குணம் பெண்ணுகிட்ட இருக்கு. அத வந்து நம்ம அடிமைத்தனம்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்ப கூட ஒரு பெண்ணால அத மன்னிக்கக்கூடிய ஒரு வில் பவர் வந்து பெண்ணுக்கு இருக்கு. அத வந்து நம்ம ப்ரௌடா தான் பார்க்கணும். அந்த மாரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கறதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தான் நம்ம பெண்ணு பார்க்கணுமே தவிர, நம்மள ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? இந்த மாரி விஷயம் ஏன்னா நம்ம வழியா நம்ம வந்து இந்த மாரி டிஃபைன் பண்ணி நம்ம இப்படிதான் ஆண்கள், பெண்கள்னு இந்த மாரி வெளியில போனா, உடல் ரீதியா நம்மளால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள யாராவது ஒருத்தவங்க துரத்திட்டு வராங்க அப்படின்னா, ஆண்கிட்ட வந்து ஒரு நடுராத்திரி 12 மணிக்கு நான் தனியா போகும்போது, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, நம்மளால வந்து உடல் ரீதியா நம்மளால வந்து வெரி ஃபாஸ்ட்டா ஓடி வர முடியாது. ஆனால சீக்கிரம் ஓடி வந்துர முடியும். அந்த மாரி தான் சில ஸ்ட்ராட்டஜி வச்சு, பெண் இப்படிதான் இருக்கணும். இந்த மாரி விஷயங்கள தான் செய்யணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அத வந்து அந்த டைம்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா உள்ள விஷயத்த வந்து அடிமைத்தனம்னு நெனச்சிருக்கோம். இப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நம்ம எடுத்துக்காம, சுதந்திரம்ன்ற பேர்ல நம்ம வந்து சில சில பெண்கள் நான் வந்து பெண்ணுக்கு எதிரா பேசுறேன் அப்படின்றத தாண்டி, ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரத்த நம்ம வந்து நல்ல முறையா பயன்படுத்திக்க போறோம் அப்படின்றத தான் நம்ம எப்படி பயன்படுத்திக்க போறோம்ன்றத தான் நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பேசுற விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு விமென்ஸ் டே இந்த மந்த் வந்ததா இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இந்த ப்ரோக்ராமே இருந்தா கூட, இந்த விஷயத்துல எவ்ளோ ஒரு முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. பெண்ணுக்கான இடம் எவ்ளோ கிடைச்சிருக்குன்றத நம்ம பெருமைப்பட்டு, அத எப்படி தக்க வச்சுக்கணும்? அத இன்னும் மேலும் எப்படி வந்து இப்ப 60% ஃப்ரீடம் கிடைச்சிடுச்சு அப்படின்னாலும், 100% கிடைக்கும்போது, அந்த பாரதி வந்து அன்னைக்கு வந்து பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் இல்லையேன்னு அழுத பாரதியால, இன்னைக்கு இவ்ளோ சுதந்திரம் வேணுமான்னு அழக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து யாரும் மிஸ்பிஹேவ் பண்ணிடக்கூடாது. மார்ச் 8ல நம்ம வந்து பெண் தினத்த கொண்டாடுறோம். பெண்ணுக்கான உரிமை கிடைச்சிடுச்சு. எதுக்காக அது கிடைச்சதுன்னு கூட நம்ம தெரியாம, அன்னைக்கு ஒரு அழகி போட்டியா இருக்கட்டும், கோல போட்டியா இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுறோம். காரணம் என்னன்னா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு. ஆனா எல்லாருக்கும் கிடைச்சது அந்த சுதந்திரம். சுதந்திரம்னா என்ன அப்படின்னே தெரியல. அந்த அழகி போட்டியில கூட நம்மள வந்து அரைகுறையா ஆடைய அணைய வச்சுதான் நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் போடுறாங்க. நம்ம அந்த ஒரு மார்க் போடுற விஷயமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் மார்க் போடுவாங்க? ரோட்ல இந்த பசங்கலாம் இவங்களுக்கு 30, இவங்களுக்கு 20, அவங்களுக்கு 10 அப்படின்னு மார்க் போடுற விஷயம் ஒரு அசிங்கமா இருக்குன்றதுக்கு இடம் குடுத்தது நம்ம தான். நம்ம அந்த அழகி போட்டியில இல்ல.
நீங்க யாரு எங்களுக்கு மார்க் போட்டு தான் நம்ம அழகின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிக்கணுமா? ஏன் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்? நம்ம அழகா இருக்கோம், அறிவா இருக்கோம், நம்ம இப்படிதான் சுதந்திரம் வேணும் அப்படின்னு நம்ம யாருக்கும் ப்ரூவ் பண்ணவே வேண்டாம். நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கடவுளுக்கும் மேல ஒரு ஒரு படி ஒரு மருமகளா இருந்தாக்கா, அந்த வீட்டு அவ்ளோ பெரிய வீட கட்டி வச்சு, தான் புள்ள கையில சாவிய குடுக்கறதுக்கு பதிலா, அந்த பெண் கையில குடுக்கணுன்ற மாரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா நம்ம அத வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பெண் தான் ஒரு நல்ல சிறப்பானவள். அவ தான் அந்த வீட்ட வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். அப்படின்னு உயர்ந்த இடத்துல தான் நம்ம வச்சிருக்கோம். அந்த இடத்துல உள்ள பெரியவங்க வந்து சில விஷயங்கள வந்து ம் எ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம ஒரு மாமியாரா இருக்கட்டும், ஒரு நாத்தனாரா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள விட பெரியவங்களா தான் இருப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றதே நம்மளால இப்ப வந்து, "நீ இப்படி இருந்தா அப்படி இருக்கும்." அப்படின்றது அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல வேணா அது தப்பா இருக்கலாம். சொன்ன விஷயங்கள் எல்லாமே சயின்டிஃபிக்காவும், நம்மளோட ஆரோக்கியத்திற்காகவும் தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு அப்பாவா இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு கணவனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கும், ஒரு அப்பாவா சொல்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். கணவன்றவன் தான் நாளைக்கு தந்தையா ஆகுறாங்க. தந்தை தான் அதுக்கு முன்னாடி கணவனா இருந்திருக்காங்க. சோ தே நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பெண்ணால ஒரு இயற்கைய மீறின சில விஷயங்கள வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். 8 மணி நேரம் செய்யக்கூடிய வேலைய 12 மணி நேரம் செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நம் பெண்களால உடல் அளவுல என்ன செய்ய முடியுமோ, இப்ப பாடி பில்டர்ன்னு சொல்லிட்டு வெயிட்ட தூக்குறோம். இல்ல ஃப்ளைட்ல போறோம். எல்லாமே ஓகே தான். ஆனா, அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க ஃப்ளைட்லேருந்து மேல கீழ விழும்போது, ஆண் வந்து டக்குன்னு எடுத்துட்டு உடனே அதுலேருந்து தப்பிச்சு போக முடியும். பெண் அந்த இடத்துல வந்து ஒரு ஆண தேடுற மாரி ஆயிடுது. ஸோ எல்லாமே வந்து பெண்ணுக்கும், ஆணுக்கும் நேற்றும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, ஸ் எல்லாமே வந்து வித்தியாசங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப நம்ம நேற்று இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய இன்னைக்கு நம்ம அத வந்து தக்க வச்சுக்கணும். நாளைக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சத வந்து இன்னும் அதிகமா நம்ம வந்து நல்ல விதமா தான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர, எனக்கு சுதந்திரம் இல்ல, சுதந்திரம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு இந்த குற்றச்சாட்டை எடுத்துறலாம். நமக்கு சுதந்திரம் குடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்மள வந்து ஒரு ஆண் வந்து நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றத கூட நம்ம வந்து அது யாருக்கும் அந்த அந்த அதிகாரத்த நம்ம குடுக்கக் கூடாது. அப்ப நம்ம அந்த அதிகாரத்த குடுக்கும்போது, நம்ம தானே அலோவ் பண்றோம். அது மாரி தான் எல்லா விஷயங்களுமே. ஒரு இடத்துல பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நம்ம போகும்போது, அந்த பாதுகாப்பு நம்மள சார்ந்ததாவும் இருக்கும். இப்ப நீ உன்னோட உன்னோட ஒழுக்கத்திலயும், உன்னோட உன்னோட ஒழுக்கம்ன்றது நம்ம பண்ற ஒரு ட்ரெஸ்ல மட்டும் கிடையாது. நம்ம செய்யற செயல்லயும் அந்த ஒழுக்கம் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து பெண்கள் வந்து நேற்றா இருந்தாலும் நேற்று எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கன்ஃப்யூஷன்லயே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு மாதவிடாய் காலத்துல கூட அந்த பெண்ணுக்கு வந்து ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப அத ரெஸ்ட் குடுத்தத வந்து நம்ம தப்பா பயன்படுத்திக்கிறோம். இன்னைக்கு வந்து வேலைக்கு போறோம். அந்த 3 நாட்கள் வந்து அந்த கர்ப்பப்பையில அவங்களுக்கு அந்த ஒரு அந்த யூட்ரஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த லிஃப்ட்ட வந்து நம்ம வெயிட்டா அதிகமா வேலை செய்யும்போது, அது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் குடுக்கும் அப்படின்றதுக்காக ஒரு புரிதலோட செஞ்ச விஷயத்த இன்னைக்கு வந்து நம்ம அத செய்றோமா? தனியா உட்கார முடியாது. அதாவது இயற்கைக்கு மாறா நம்ம என்ன பண்றோம்? வேலைன்ற பேர்ல வெளியில போயி நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு ஒரு டயர்டா வரோம். அன்னைக்கு ஒரு 80 வயசு, 90 வயசு இருந்த பெண்களால இன்னைக்கு 40 வயசுலயே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதாவது ஆண்கள் வந்து சம்பாதிச்சு கொண்டு வரதுக்கும், பெண்கள் வந்து வீட்ட வழிநடத்துறதுக்கும் கொண்டு வந்த 2 அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து தப்பா பயன்படுத்தி, பெண்களும் வேலைக்கு போணும், பெண்கள் வேலைக்கு போல, இந்த மாரி ட்ரெஸ் பண்ணிக்கோ இந்த மாரி ஏன் ட்ரெஸ் பண்ணிக்கோ, நல்ல ட்ரெஸ் நம்ம வந்து மத்தவங்க சிரிக்கிற மாரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்டின்னா கூட, ஒருத்தவங்களோட தூண்டுதலுக்கு காரணம் நம்மளா இருக்கக்கூடாது அப்டின்றதுக்காக தான் சில வரமுறைகள நேற்றும், இன்றும் சொல்லியிருக்காங்க. நம்ம அத நாளைக்கு நல்லா பயன்படுத்திக்கல அப்டின்னா, கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய ஒரு சீரழிவ வந்து நம்ம பாத்துடுவோம். ஸோ அதனால பெண்கள் வந்து நான் வந்து இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாத்தையுமே வந்து சமமா தான் பார்க்கணும். ஆண் எப்பயுமே
வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல தான் இருப்பாங்கன்றத நம்ம ஏத்துக்கணும். அதே மாரி ஆண் பெண் வந்து அந்த பெண் வந்து அந்த ஆண்கிட்ட நம்ம வந்து ஒரு மரியாதை குடுக்கும்போது தானா நமக்கு மரியாதை வரும். அப்ப ஒரு வீட்ல வந்து ஒரு கணவன வந்து நம்ம அப்பா வீட்ல வந்து அம்மா வீட்ல வந்து ஒரு அப்பாவ வந்து எந்த அளவுக்கு உயர்வா நினைச்சோமோ, அதே மாரி நம்ம கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்பா ஸ்தானத்துல, ஒரு அண்ணன் ஸ்தானத்துல, ஒரு நட்பு ரீதியா நம்ம வந்து நம்மளோட ஆண் வர்க்கத்த வந்து நம்ம வந்து பாராட்டும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பெண்ணுக்கான இடம் வந்து கிடைச்சிரும். அப்படின்றத நான் மனப்பூர்வமா நினைக்கிறேன். ஏன்னா, நான் கடந்து வந்த பாதை எல்லாமே வந்து எனக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, என் அப்பாவா இருக்கட்டும், என்னோட கணவனா இருக்கட்டும், நேற்று நேற்று வந்து என் அப்பா வீட்ல இருந்தேன். இன்னைக்கு என் கணவன் வீட்ல இருக்கேன். இன்னைக்கும் நான் சுதந்திரமா தான் இருக்கேன். நாளைக்கு என் பெண்ண வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னா, அவனோட கணவன் கிட்ட தான் இருக்கு. அப்படின்றத அதாவது இருக்குன்றத விட ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல நம்ம குடுக்க போறோம். கண்டிப்பா அது மாதிரி ஒவ்வொரு ஆளுமே நமக்கு குடுத்த ஒரு ஒரு விஷயங்கள வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமா நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நமக்கு எப்பயுமே சுதந்திரமா தான் இருக்கலாம். அப்ப அந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நம்ம என்ன மாரி பயன்படுத்திக்கிறோமோ, அதுக்கு தகுந்தா மாரி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து பயணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட கவனம் வந்து இப்ப வந்து பெண்கள் கிட்ட எப்படி இருக்குன்னா, ஃப்ரீடம் அப்படின்னு நெனச்சுட்டா நல்லா சம்பாரிச்சு பணம் வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. இப்ப பணம்ன்ற ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் பெண்கள் கிட்ட இருக்கு. ஆனா அந்த ஆரோக்கியம்ன்ற விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு வீட்ல ஒரு தாய் ஆரோக்கியமா இருந்தான்னா, அந்த குடும்பமே ஆரோக்கியமா இருக்கும். எப்படி ஒரு கல்வி வந்து ஒரு ஒரு பெண் கிட்ட ஒரு கல்வி இருந்தா அந்த 3 தலைமுறைக்கும் வந்து நல்லதோ அதே மாரி தான். கல்வி எல்லார்கிட்டயும் இப்ப கிடைச்சிருச்சு. ஆனா அந்த ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னா இல்ல. ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா தான், ஒரு மரம் ஆரோக்கியமா இருந்தா தான் அதால வந்து நல்ல செழிப்பான பழத்தையும், காய்கறியும், பூவையும் குடுக்க முடியும். அதே மாரி தான் ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியத்த பாத்துக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அந்த குடும்பமும் சரி, அந்த ஊரும் சரி, அந்த நாடும் சரி செழிப்பா இருக்கும். அப்ப ஆரோக்கியம்ன்றது என்னன்னா, நமக்கான வேலை நமக்கு என்ன வேலை? நம்மளோட வேலை வந்து என்னன்னா, இப்போ அதாவது எக்கனாமிக்கலா நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்டின்னா மட்டும் நான் சொல்ற வேலை வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போங்க. அப்படி இல்ல அப்டின்னா, ஆன ஆ நம்ம ஃபினான்ஷியலி அப்படின்னு இருக்கும்போது, பெண் அழகாவே வந்து நம்ம வந்து இத வந்து வேலையா பார்க்குறோம். ஆண்களுக்கான வேலை வந்து சம்பாதிப்பது, பெண்களுக்கான வேலை வந்து குடும்பத்த பார்க்கறது அப்படின்ற ஒரு விஷயத்த நேற்று இருந்தா மாரியே இன்னைக்கும் இருந்தது அப்படின்னா, இன்னும் அழகா இருக்கும். ஏன்னா, அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து கம்மியா இருந்தது. அந்த அடிமைத்தனம்ன்ற ஒரு போர்வையில அவங்க இருந்தாங்க. யாரும் அடிமைப்படுத்தல. நல்ல விஷயத்த அடிமைன்னு நம்ம நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப என்னென்னத்துக்காக நம்ம என்னென்ன செய்யறோம்ன்றது. அப்ப இந்த தெளிவோட நேற்று நடந்த அந்த ஃபாலோ அப் இப்ப பண்ணோம்னா, வெரி அதாவது தேவை எக்கனாமிக்கலா நம்ம சஃபர் ஆனா மட்டுமே பெண்கள் வேலைக்கு போனா நல்லா இருக்கும். அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட நம்ம அத கையில எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து இன்ற விட நாளைக்குள்ள பெண்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும், ஒரு மனதளவுல வந்து சுதந்திரமா இருப்பாங்கன்றத தான் நான் வந்து இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்றேன். மனம் அப்படின்றது எப்படின்னா, பணம் சம்பந்தப்பட்டது அப்படின்றத அபார்ட் ஃப்ரம் தட் ஆரோக்கியமா இருக்கணும். பிசிக்கலி, மென்டலி நம்ம வந்து ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா, இயற்கைக்கு மாறான சில விஷயங்கள நம்ம தவிர்த்து தான் ஆகணும். இப்ப நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப ஆண்களால நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வர முடியும். பெண்களால வரும்போது இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. நம்ம வந்து வி ஆர் த மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சன் அப்படின்றத நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லீடர் ஆஃப் த டீம் அப்படி ஒரு ஃபேமிலில வந்து மெயினா அட்மின வந்து பெண்கள் கையில குடுத்துருக்காங்க. அப்ப அந்த அட்மின வந்து நம்ம எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க சரியில்ல அப்படின்னா, ஒரு குடும்பமே 0 ஆயிடும். அப்ப யார் எப்படி இருந்தாலும்
ஆஸ் அ விமனா நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கோம். நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம என்னென்ன சரியில்லையோ, அத எப்படி நம்ம சரி பண்ணிக்கணுன்றதுல தான் ஃபோக்கஸ்டா இருக்கணுமே தவிர, நெகட்டிவிட்டியா ஒரு ஒரு சில இடத்துல வந்து ஆண்களுக்கு பெண் வந்து நிகரா இல்ல அப்படின்றதுக்காக நம்ம அத தூக்கி வச்சிருக்க கூடாது. முன்னாடிய விட பெண்கள் வந்து நல்ல எல்லா விதத்திலயுமே சுதந்திரமாகவும், எல்லாமே செய்யக்கூடிய நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இத வந்து ப்ரௌடா சொல்லிக்கலாம். ஆனா இந்த இடத்த வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, மனதளவுல நம்ம வலிமையா இருக்கோன்றத விட ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்றேன். அப்ப அந்த ஆரோக்கியம்ன்றது இயற்கைக்கு மாறான விஷயத்த நம்ம கண்டிப்பா எதையுமே செய்யக்கூடாது. 8 ஹவர்ஸ்ல நம்ம வந்து வொர்க் பண்ணிட்டு இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம்னா, நம்ம வீட்ட நம்மளால கவனிக்க முடியாது. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா விமனுமே வந்து ஆஸ் அ எம்ப்ளாயியா இல்லாம, ஒரு விமன் ஆன்டர்பிரினரா மாறணும் அப்படின்றது தான் நான் வந்து வலியுறுத்துறேன். இப்ப ஆஸ் அ பிசினஸ் விமனா நான் சொல்றேன். நான் வந்து என் வீட்ட நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நான் என்ன நல்லா பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் தேவையானதோ இதெல்லாம் என்னால செய்ய முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறது எப்படின்னா, பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு பிசினஸ கையில எடுத்ததுனால தான். நம்ம வந்து ஒரு விமனா நம்ம 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஃபேமிலி பிளஸ் நம்ம வந்து நம்மளோட எக்கனாமிக் நம்ம வந்து ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஏர்ன்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பெண்களா இருந்தா, கண்டிப்பா வந்து ஒரு எம்ப்ளாயியா போகாம ஒரு பிசினஸ் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அந்த காலத்துல வந்து நேற்று நேற்று வந்து இல்ல. இன்னைக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நல்ல வகையில நம்ம பயன்படுத்திட்டு, நாளைக்கு வந்து நமக்கான இடத்தையும், நமக்கு நம்மளை சார்ந்த நம்மள மாரி பெண்களுக்கும் நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும்ன்றது தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல விரும்புறேன். அப்போ வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போக வேண்டான்னு சொல்றீங்களா? அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், எக்கனாமிக்கலி நீங்க ரொம்ப சஃபர் ஆனா போங்க. ஏன் வீட்ல வந்து ஒரு குழந்தைய வளர்க்கறதா இருக்கட்டும், ஒரு குடும்பத்த பார்க்கறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப அழகான விஷயம். அந்த அழகான விஷயம் நமக்கு தெரியல. ஏன்னா, அதுலலாம் நமக்கு பணம் வரல. அப்படின்ற அந்த பணத்த எடுத்து சுதந்திரமா செலவு பண்ணணும். அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, இந்த வெளியில போய் நம்ம வர்றதுனால, நம்ம குழந்தைங்கள கவனிக்க முடியாம, நம்ம வந்து கணவர்மார்கள வர ஹஸ்பண்டுக்கு ஒரு முகம் மலர்ச்சியோட நம்ம எதையுமே செய்ய முடியல. இப்ப நான்லாம் வந்தேன்னா, நான் வந்து ஆஸ் அ விமன் ஆன்டர்பிரினரா இருக்கேன். மோர் தென் 7 பிசினஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் தோ ஐ அம் ஸ்டில் நவ் ஐ அம் வெரி ஹேப்பி. எனக்கு நெறைய ஃப்ரீடம்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரீடத்த நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்? 4:00 எழுந்திருப்பேன், 9:00 தூங்கிடுறோம். ஓகேவா? இந்த ஒரு ஹேபிட்ட கூட நம்மளால ஒரு வேலைக்கு போயோ, இல்ல பிளான்டா நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஓகேவா? அப்ப நம்ம ஏன் இத பண்ண முடியல? வேலைக்கு போறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்றோம். அங்க பணம் இருக்கும். கடைசியா பார்த்தா ஆரோக்கியம் இருக்காது. அதனால நம்ம என்ன ஒரு பெண்ணா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம வந்து சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்றத உணரணும். நமக்கு நெறைய ஃப்ரீடம் இருக்கு. ஆண்கள் குடுத்துருக்காங்கன்றத உணர்றோம். நம்ம அதையும் தாண்டி நம்ம ஒரு பெண்ணா வீட்ல வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து வேலைக்கு போனீங்க அப்படின்னா, உங்களால 2யுமே பேலன்ஸ்டா பண்ண முடியும் அப்படின்னா, தயவு செய்து வேலைக்கு போங்க. இல்லன்னா தயவு செய்து வேலைக்கே போக வேண்டான்றது தான் என்னோட கூற்றா வைக்கிறேன். ஏன்னா எதையுமே ப்ராப்பரா பண்ண மாட்டோம். வீட்டையும் பார்க்க மாட்டோம். நேற்று இருந்த பெண்கள் வந்து வீட்ட நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால அடுத்த ஜெனரேஷன் நல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டையும் பாதி தான் பார்க்குறோம். எப்பயுமே வந்து நிறை குடம் தான் நல்லா இருக்கும். அரை குடம் வந்து ஃபுல் ஆகாது. அதே மாரி தான் எப்பயுமே வந்து நம்ம நிறை குடமா உங்களால ஃபேமிலியும் பார்த்து எக்கனாமிக்கலாவும் உங்களால நல்லா ரன் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வேலைக்கு போங்க. அப்படி இல்லன்னா, ஆண்கள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னா, அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். காரணம் இருக்கும். "நீ வீட்ட பார்த்துக்கோ. நான் சம்பாதிக்கிறேன்" அப்படின்னு சொன்னா, அத வந்து அவங்களுக்கு ஒரு மனதார அவங்களுக்கு தலை வணங்கி, நல்ல பேலன்ஸ்டா லைஃப நீங்க லீட் பண்ணீங்கன்னா, நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். நாளைக்கு இத விட நம்ம குடுக்குற ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு போலான்னு சொல்லி என்னோட உரைய வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஹலோ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்களுடைய சிறப்பான உரையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண் நேற்று இன்று நாளையில உங்களுடைய பார்வையில் பெண்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பயிற்சியை தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதல்ல பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஒரு இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம். மேம், நான் பேசுறது கேக்குதா மேம்? கேக்குது சார். ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு சுஜாதா மேடமோட செஷன் வந்து பாத்தீங்கன்னா, நான் உண்மையிலேயே வந்து இந்த 29 நாள் செஷன்ல இந்த செஷன் கொஞ்சம் ஒரு வேற ட்ராக்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் பேசினவங்க வந்து ஒரு வேற ஆங்கிள் பேசினாங்க. பட் சகோதரியோட பேச்சு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிள். அதாவது ஆண் பெண் போட்டி எதுக்காக அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கேள்வி வச்சாங்க. அதுவே வந்து இந்த செஷனோட வந்து ஒரு ஹைலைட் சொல்ல முடியும். ஏன்னா இந்த செஷன் வந்து அந்த 29 நாள் பயணம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் சகோதரியோட பேச்சை கேட்கும்போது. உடல் ரீதியான வேறுபாடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையா இருக்கிறது. ஆண் பெண் துணை வந்து ஒரு இறைவனால படைக்கப்பட்ட ஒரு ரகசியம் அப்படிங்கறத சொன்னது வந்து சகோதர அருமையா நாசுக்கா ஒரு நேர்மையா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு அருமையான விஷயம் அது. வீட்டு சாவி எவ்வளவுதான் பெரிய வீடு கட்டினாலும் அந்த பையன் கையில சாவியை கொடுக்கறது இல்ல, அந்த பொண்ணு கையில தான் சாவியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாத்தீங்களா? பெண்களுக்கு நம்மளுடைய சமுதாயம் நம்ம கலாச்சாரத்துல கொடுக்கப்பட்ட மேம்பட்ட இடத்தை வந்து சகோதரி சுட்டி காமிச்சாங்க. பெண்ணுக்கு எதுக்கு மார்க் போடணும், அவங்க மார்க் போட்டாதான் நம்ம அழகா இருக்க முடியுமா, நம்ம அழகா மார்க் போட்டுதான் நம்ம சித்தரிக்க முடியுமான்னு சொன்னது ஹைலைட். அதெல்லாம் ரொம்ப அருமையான பாயிண்ட். இந்த கல்ச்சர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளை அடைக்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருந்தது. ரொம்ப அருமையான விஷயம் அது. அதே மாதிரி ஒழுக்கம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே அதான். அதே மாதிரி ஒரு 7 வயசு பெண் குழந்தை, ஒரு 4 வயசு பெண் குழந்தைக்கு நடக்கூடிய தவறுக்கு யார் காரணம், சொசைட்டில என்ன பிரச்சனை அப்படிங்கறத யோசிக்கணுமோ இல்லையே, தப்பு செஞ்சாங்கிறத தாண்டி அதுக்கு இந்த சொசைட்டில என்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத யோசிக்கணும்னு சொன்னது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ரொம்ப என்ன சொல்றது, இன்னைக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும்னா நான் வந்து ஒரு 2 நாள் பேசணும். அவ்வளவு கருத்துக்களை ஒரு செறிவூட்டப்பட்ட நிலையில வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஒரு ட்ரெயினர் தான் ரொம்ப கலக்கிட்டாங்க. கல்ச்சர் நம்ம கல்ச்சரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பெண் சுதந்திரத்தை பத்தி பேசினது, உமன் எஜுகேஷன் பத்தி பேசினது, யாரும் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை அப்படின்னு சகோதரி சொன்னது வந்து ரொம்ப அருமையான பாயிண்ட். அது ரொம்ப அருமையான பாயிண்ட். மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பெண் ஆகப்பட்டவள் வந்து மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு தெரிஞ்ச இந்த செஷன்ல கேட்ட ஆண்களுக்கு அத்தனை பேருக்குமே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டிய ரொம்ப அருமையா படம் போட்டு காமிச்சிருந்தாங்க சகோதரி. வாழ்த்துக்கள் சகோதரி. மேன்மேலும் உங்களை ட்ரைனிங் செஷன்ல சிறப்பா தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். காலை வணக்கம். நன்றி மேடம். இவ்வளவு சிறப்பாக இந்த செஷனை கொண்டு சென்றதற்கு வாழ்த்துக்கள். நிறைகுணம் எப்போதும். அதே போல நிறைய கருத்துக்கள் உங்களிடம் இருக்கின்றது. அதை வெளிப்படையாக பேசுவதற்கு கொஞ்சம் உங்கள் பேச்சிலேயே தெரிகின்றது, தயக்கம் இருக்கின்றது. அது நிறைகுணமாச்சு, அது அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் ஆண்களை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? அப்பொழுதும் வீரமங்கைகளும் இப்பொழுதும் பெண்கள் சிறப்பாக ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு செயலிலும் சிறப்பாக தான் செய்கின்றார்கள். தைரியம் நிறைய இருக்கிறது. சக்தி வாய்ந்த பெண்கள். அவர்கள் ஏன் ஆண்களை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டும்? தைரியமாக ஏதோ ஒன்றும் செய்யலாம். நீங்கள் தொழிலும் செய்கின்றீர்கள், வீட்டு வேலையும் செய்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக அஞ்ச வேண்டும்? பயம் என்பதை பெண்களிடம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் ஒரு வீடும் சரி, ஒரு தொழிற்சாலையும் சரி, ஒரு ஊரும் சரி சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்து உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நன்றிப்பேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் திரு பிருத்திவிராஜன் சாரும் தாமோதரம் சாரையும் வழிமொழியை தான் ஆசைப்படுறேன். சிம்பிளி இஃப் யூ வாண்ட் டு சே திஸ் ஒன் as a eye opener. eye opener னு சொல்றப்ப டு whom அப்படிங்கிற கேள்வி வருது. நாட் ஒன்லி ஃபார் த விமன் பட் ஆல்சோ டு மென் அப்படிங்கறதுதான் என்னோட கான்செப்ட். ஏன்னா அவங்க சொன்னதுல 3 விஷயத்த சொல்லி அது சார் மற்றதெல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். நலன் தமயந்தி, ராமர் சீதை, திரௌபதியினுடைய இதுல எல்லாம் அவங்க மன்னித்தார்கள்ங்கிறாங்க.
இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். அவங்க மன்னிச்சிடலாம். ஆனா நம்ம ஆண்களா இருக்கிற நம்ம இத வேற மாதிரி அமைச்சிருக்கலாமே, அவங்களுக்கு இந்த மாதிரி ராமன் வந்து அப்படி கொடுத்திருக்க வேண்டியில்லையே என்று நமது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுல அருமையா ஒண்ணு சொன்னாங்க. நான் சகோதரிக்கு சொல்றேன், வேலைக்கு போங்கன்னு சொல்ல மாட்டேன். பொருளாதாரத்தில் சிக்கல், வார்த்தைகள் என்ன வார்த்தைகள், வாவ், நான் எதை சொல்றதுன்னே தெரியல. மிக அருமையா கூறியிருக்கிறீர்கள். The responsibility is on both the end என்று கூறி உங்களுக்கு மிக மிக அன்பான வாழ்த்துக்கள் விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து லட்சுமணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. முதலாவதாக இன்றைய ட்ரெயினர் சுஜாதா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்தனை நாட்கள் நிறைய ஆளுமைகள் இங்கு வந்து பயிற்சியை தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தாலும் கூட இன்றைய தினம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது என்று தான் நான் சொல்ல வேண்டும். காரணம் என்று சொன்னால், அவர் இன்றைய மாடர்ன் பெண்களுக்கான ஒரு எல்லா விதமான அம்சங்களும் அவரிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பாரம்பரியத்தை நம்மளுடைய கடந்த காலங்களில் பெரியவர்கள் எப்படியெல்லாம் நம்மளை வழிநடத்தி சென்றார்களோ அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் அவரிடம் இருக்கிறது நான் பார்க்கின்றேன். உதாரணமாக அவர் சொன்னது வந்து பெண்கள் தங்கள் உடல்நலத்தை பேண வேண்டும் என்று சொன்னதுதான். இன்றைக்கு பணம் என்ற ஒரு இலக்கை நோக்கி ஓடும்போது அவர்கள் எதை பற்றியும் தங்கள் உடல்நலத்தை பற்றியோ மனநலத்தை பற்றியோ சிறிதும் அதை வந்து கவலையப்படுவதில்லை. அதை நோக்கி ஓடும்போது, பணத்தை நோக்கி ஓடும்போது எல்லாமே சிதைந்து விடுகிறது. குறிப்பாக அவரோட உடல்நலத்தை சிதைத்துக் கொள்கிறார்கள், மனநலத்தை சிதைத்துக் கொள்கிறார்கள், குடும்பத்தின் மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக அதை வந்து நாசமாக்கி விடுகிறார்கள் என்று அவரை எடுத்து சொன்ன போது நான் மனதில் என்னென்னலாம் நினைத்தேனோ அதை கண்டிப்பாக சொன்னார். பிருத்திவிராஜனும் அதை நிறைய சொன்னார். ஆக வந்து இன்றைக்கு எனக்கு என்னமோ நேற்று இன்று நாளை என்ற இந்த தலைப்புக்கு புரிதலோடு பயிற்சி வைப்பை தனது கருத்தை எடுத்து வைத்த ஒரு ஆளுமை என்று நான் சுஜாதா அவர்களை பார்க்கின்றேன். அந்த வகையில் அவரை பற்றி பேசுவதற்கு எனக்கு நிறைய விஷயம் இருக்கிறது. அவரிடம் அளவலாகவும் அவரிடம் கலந்துரையாடுவதற்கும் என்னிடத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. என் மனதில் உள்ள பல விஷயங்களை அவர் இன்று தொட்டு காட்டினார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டுகிறேன். தனிப்பட்ட முறையிலும் நான் அவரிடம் நிறைய விஷயங்களை கலந்தாலோசிக்க நான் விரும்புகின்றேன். நல்லதொரு ஆளுமையை இந்த தளத்திற்கு இன்று அறிமுகம் செய்த நண்பர் குமரேசன் அவர்களை பாராட்டி, இன்றைய பயிற்றுனர் சுஜாதா அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றி லட்சுமணன் சார். தொடர்ந்து நம்மளுடைய ஃபவுண்டர் குமரேசன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ சுமதி மேம். எல்லாருக்குமே தெரியும், நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் செஷன் ஃபுல்லாகவுமே இருந்தாலும் நான் ரொம்ப ரேர் கேசஸ் வந்து ஃபீட்பேக் கொடுப்பேன். இவங்கள வந்து நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்றதுக்காக நான் கொடுக்கல அப்படின்றதும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறையா பயிற்றுனர்களை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே நான் ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கொடுப்பேன். குறிப்பாக இன்றைக்கி வந்து நான் லக்ஷ்மிநாராயணன் சாருக்கு முன்னாடி நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்றதே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் பண்ண சுஜாதா மேம்க்கு நான் சில விஷயங்கள் அவங்களுக்கு நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன். அவங்கள பற்றி சில விஷயங்கள் சொல்லணுன்னு விரும்புகிறேன். நார்மலாக அவங்க தொடர்ந்து ஒரு வாரம் கூட பயிற்சிகள் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிந்து கண்டினியூஸாக ஒரு மாதம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்றுனர் அவங்க. அதாவது ஒரு பயிற்றுனருக்கு பெரிய சவாலே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்தில் எடுக்கிறது ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் அப்படின்றது ஒரு சவாலான விஷயம். ஸோ அதுக்கு வந்து ஜேசிஐலாம் இபிஎஸ் அப்படின்றத சொல்லுவாங்க, பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லை ஸ்பீச் கிராஃப்ட்டு. அதில் சொல்கிற விஷயங்கள் எப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர்ன்றது ஃப்ளைட் மோடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோன், அன்னோன், நோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்படியே ஃப்ளைட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதோ அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படியே கீழேருந்து ஆரம்பித்து மேலே போயிட்டு அப்புறம் லேண்ட் ஆகுறது. அதே மாதிரி இன்றைக்கி பயிற்றுனராக இருந்தாலுமே இந்த ஸ்பீக்கிங் மோடுக்கு இன்றைக்கி மாறி கம்ப்ளீட்டாக மாறி அப்படியே ஸ்லோவாக ஃப்ளைட்டு கிளம்புற மாதிரி கிளம்பி அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கரெக்டாக வந்து அந்த லேண்டிங், எக்ஸலண்ட் லேண்டிங்,
ரொம்ப அருமையாக இருந்துச்சு செஷன் இன்றைக்கி. நான் ஏன் லக்ஷ்மி நாராயணன் சாருக்கு முன்னாடி நான் பேசணுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிறதுலே எல்லாருமே சொன்னாங்க எல்லா ஆண்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சார் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது லக்ஷ்மி நாராயணன் சார் தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த டாபிக் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்பொழுதுமே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டாபிக் சூஸ் பண்ணும்போது பொதுவாகவே எல்லாருமே இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னும் போது சில ஆல்ட்ரேஷன்லாம் நானும் சாரும் மாறி மாறி அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணோம். அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பெரும்பாலும் பெண்களோட பாசிட்டிவ் சைடை வந்து நிறைய பேர் பேசுவாங்க. நெகட்டிவ் சைடு அப்படின்றத இன்றைக்கி எப்படி மோசமான விஷயங்கள் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத பேச மாட்டாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது லக்ஷ்மி நாராயணன் சார் ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. ஆனால் உண்மையான ரியாலிட்டியை நெகட்டிவ் சைடுன்னு இல்லாமல் எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக இன்னும் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. இது வரைக்கும் எடுத்த பயிற்றுனர்களை விட இந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கி வந்து இந்த டாபிக் ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சுஜாதா மேம். இதே மாதிரி Thank you, நிறைய sir. பேர் Thank you. இந்த விஷயங்களை புரிந்து வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து நடந்துக்கணும் அப்படின்றது இந்த கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே உணர்த்திருக்கும். யூடியூப்பில் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நல்ல ஒரு சிறப்பான நிகழ்வை எடுத்து கொடுத்த உங்களுக்கு நன்றியை கூறி, தொடர்ந்து இந்த தளத்தில் இங்கே பயணிக்கின்றதும் கூறி, மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி.